வணக்கம். தமிழ் வேதியியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வேதி வினை வேகவியல்ல வினை வேகம் எப்படி கணக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு வினை கொடுத்துருக்காங்க. 5 டைம்ஸ் ஆஃப் Br மைனஸ் பிளஸ் BrO3 மைனஸ் பிளஸ் 6H பிளஸ் கிவிங் ரைஸ் டு 3Br2 பிளஸ் 3H2O. இதுதான் என்னது கொடுத்திருக்கக்கூடிய வினை. இந்த வினைக்கு வினை வேகம் நம்ம கணக்கீடு செய்யணும். நம்மளுக்கு தெரியும் இதுல 3 வினைபடு பொருள் இருக்கு, 2 வினை விளை பொருள் என்ன செய்து இருக்கு. அப்ப பொதுவா எப்படி போடணும், நீங்க இந்த 5 இருக்குன்னா இது 5 மோல்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வினைவேகத்தை 1 மோலுக்கு தான் என்ன செய்யணும், நம்ம ஒப்பீடு செய்யணும். அப்ப என்ன பண்ணணும், இது 5ஆல டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். 1/5. இந்த மைனஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லிட்டோம், வினை படுபொருள் பொறுத்தளவுக்கு அந்த செறிவு வித்தியாசம் மைனஸ்ல கிடைக்கும். அதை நம்ம பிளஸ்ஸா மாத்துறதுக்காக நம்மளா ஒரு மைனஸ் போட்டு பெருக்கிறோம். அப்பதான் வினைவேகம் எப்போதுமே நேர்குறியோட என்ன செய்யும், கிடைக்கும். அதனால மைனஸ் டி பிஆர் பை டிடி. டி அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டோம், நம்ம கன வினைவேகத்துக்கான குறியீடு. சரி, அதுக்கப்புறம் சமப்படுத்துறோம். எது, BrO3 மைனஸ். இது ஒரு மோல் இருக்கறனால அதை அப்படியே எடுத்துக்கலாம். மைனஸ் டி ஆஃப் BrO3 மைனஸ் டிடி. அடுத்து H பிளஸ் இருக்கு, அது 6 டைம் இருக்கு, ஒரு மோல் மாத்தணும், அதனால 1/6. இது வினைபடு பொருள் மைனஸ் டி ஆஃப் H பிளஸ் பை டிடி அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இது வினை விளைபொருள். 2 பொருள் இருக்கு, ஒன்னு Br2 இன்னொன்னு H2O. இப்ப இது 3 மோல் இருக்கு, அதனால 1/3 டி ஆஃப் Br2 பை டிடி. இதுவும் 3 மோல்ஸ் இருக்கு, அதனால 1/3 டி ஆஃப் H2O பை டிடி. அவ்வளவுதான். இப்ப இவங்க கணக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு வினைபடு பொருளுடைய செறிவோ இல்ல வினை விளைவிப்பொருளுடைய செறிவு நேரத்தை பொறுத்து என்ன அளவு அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு என்ன செய்யலாம், ஒப்பீடு கேட்கலாம். ஏன்னா எல்லாமே இங்க சமமாயிருச்சு. எது வேணா கொடுத்து எதை வேணா என்ன செய்யலாம், நீங்க கேட்கலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அவங்க பிஆருடைய செறிவு மற்றும் நேரத்தை கொடுத்துட்டு அவங்க BR2 கேட்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப நீங்க இதுல இருந்து எதை தொடர்பு படுத்தணும், BR மைனஸுக்கும் BR2க்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத கணக்கீடு செய்யணும். அப்ப இங்க பாருங்களேன், 1/5 மைனஸ் டி பிஆர் மைனஸ் டிவைடட் பை டிடி. இதை எடுத்தாச்சா? இதை எதை தொடர்புபடுத்த போறோம், BR2க்கு. அப்ப BR2 உடைய வேல்யூ தூக்கி இங்க போடுங்க. இஸ் ஈக்குவல் டு 1/3 டி ஆஃப் BR2 டிவைடட் பை டிடி. ரைட்டா? அவ்வளவுதான். இப்ப அவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, இப்ப நான் இந்த மைனஸ் டிபிஆர் மைனஸ் பை டிடி, இது என்ன, ஒரு வினைபடுபொருளுடைய செறிவு குறையக்கூடிய வினைவேகத்தை கேட்கிறாங்கன்னு வைங்களேன். அது இது மட்டும்தான். இதுதான் என்ன, இது இந்த டேம் உனக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னா, பிஆர் மைனஸ் உடைய செறிவு நேரத்தை பொறுத்து எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கிறது தான் இந்த டேம் குறிக்குது. அப்ப இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த 1/5 இந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்ப இதோடைய மதிப்பு மட்டும் கேட்கிறாங்க. அதாவது நேரத்தை பொறுத்து பிஆர் மைனஸில் ஏற்படக்கூடிய செறிவு மாற்றம் கணக்கீடு செய்யணும்னா மைனஸ் டி ஆஃப் பிஆர் மைனஸ் டிவைடட் பை டிடி. அப்ப இந்த 5 நான் இந்த பக்கம் கொண்டு போனேன்னா 5 டிவைடட் பை 3 இன்ட்டு டி ஆஃப் BR2 டிவைடட் பை டிடி. இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்கலாம், இந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா 5/3 பெருக்குனீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம், மைனஸ் டி ஆஃப் பிஆர் மைனஸ் பை டிடி. இந்த மதிப்பை கணக்கீடு செஞ்சுக்கலாம்ல, அவ்வளவுதான். இது ரிலேட்டடா நம்ம சம்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம லிங்க் பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே என்ன இருக்கு, 1 மோல் ஈக்குவலண்டா மாறிடுச்சு. சரிதானே? அதனால எது கொடுத்து எது வேணா என்ன செய்யலாம், நம்மளுக்கு கொஸ்டினா ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.